டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் இன்று கன்னியாகுமரியில் மக்களை சந்தித்து பேசி வருகின்றனர். அதனை பார்க்கலாம். நாட்டிலே உருவாகும் அந்த ஆட்சி மாற்றம் இந்த நாட்டை மீட்டெடுக்கும், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும், மக்களை ஒற்றுமையாக முன்னேற்ற பாதையிலே அது அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். மக்களவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை திமுக கேட்டு வருகிறது. அதன்படி இன்று கன்னியாகுமரியில் திமுகவினர் மக்களை சந்தித்து பேசி வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கன்னியாகுமரியில் இன்று மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக மக்களுடன் கலந்து பேசி அவர்களுடைய கருத்துக்களையும் திமுகவினர் கேட்டு வருகின்றனர். அந்த நிகழ்ச்சியில் எம்பி கனிமொழி பேசினார். அதனை பார்த்தோம். மக்களவை தேர்தலையொட்டி தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி, தொகுதி பங்கீடு, அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மாநிலந்தோறும் மக்களை சந்தித்து பேசி வருகின்றனர். அந்த வகையில் இன்று கன்னியாகுமரியில் மக்களை சந்தித்து பேசி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மனு? அதாவது காலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது காலை 10:30 மணி அளவில் நாகர்கோவில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அந்த ஆலோசனை என்பது அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அணி, மீனவர்கள் என பல்வேறு துறைகளை சேர்ந்த நிர்வாகி, அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான அந்த நிகழ்ச்சியானது துவங்கியுள்ளது. தற்போது நாகர்கோவில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அந்த பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தற்போது முதற்கட்டமாக குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை, விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் பொதுமக்களிடம் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் பிறகு தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் பொதுமக்களிடம் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அந்த பணியானது நடைபெற உள்ளது. அதை முடித்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களிடம் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற உள்ளது. தற்போது இந்த தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 3 மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் வந்து அந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மனு. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.